ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் மழை காலத்துக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழை காலத்துக்குன்னு மட்டும் இல்லை, இட வசதி கம்மியாக இருக்க வீட்டில், அப்பார்ட்மெண்ட்டில், அந்த மாதிரி இடங்களில் தேவைப்படுற ஒரு பொருள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம இப்போது. இது ஏற்கனவே நிறைய பேர் வீட்டில் இருக்கலாம், பட் நான் இப்போ தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் வாங்கினேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து நம்ம பால்கனிலையும் வச்சுக்கலாம். காய போட்டு முடிச்சதும் மடிச்சும் வச்சிடலாம். சரி, இப்போ அது என்ன பொருள்னு பார்க்கலாமா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கொடி ஸ்டாண்டு தான். நான் அதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதான், பட் இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஈரமான துணியை வந்து நம்ம இதில் போட முடியாது. ஒன்லி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டோ அல்லது இருக்க புழிஞ்சோ அப்படி தான் போட முடியும். சரி வாங்க, இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சைடு ரேக், பைப்பெல்லாம் செட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது அந்த சைடில் இருக்க ரேக்கு. இது பெரிய பைப். இதுவும் பெரிய பைப் தான். இதுவும் ரேக் தான். இது வந்து சைடில் அந்த ஹேங்கர்லாம் தொங்க போடுறதுக்குள்ளது. இதெல்லாம் சைடு ஃபிட்டிங்ஸ். இனிமேல் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வீல் ஓகே. வீல் கரெக்டாக இருக்கா? 4 ஃபிட்டிங்ஸா? 4 இருக்கும். 4. வீல் ரெண்டு சைடு வரும். 6 வரும். ஆமாம். அது வந்து அந்த ஃபிட் பண்ணுறதுக்குள்ள பேப்பர் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸ்க்ரூலாம் இருக்குல்ல. ஓகே, இப்போ ஃபிட் பண்ணிடலாமா? ரெடி, ரெடி. இப்போ அந்த நல்ல உண்டாக இருக்க பைப் எடுத்து இதில் மாட்டணும். நல்லா மாட்டும் போதே நல்லா அழுத்தணும் அப்படின்னா இது உள்பக்கம் வைக்கிற மாதிரி மாட்டினீங்கன்னா தான் அந்த டியூபை மாட்டணும். இது உள்பக்கம் மாட்டணும் தானே? ஆமாம். இது உள்பக்கம், இது வெளியே. ஓகே,
இதுக்கு மேலே அவங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன் மாட்டியாச்சு. இப்போ சைட் அட்டாச் பண்ணுவோம். இந்த கோல் மாதிரி இருக்கிறது கீழே வரும். சொருகிடும். அவ்வளோதான். சொருகிட்டு இப்படி இந்த போல்ட்டை வந்து உள்ளே போட்டுட்டு உள்ளே போட்டு போல்ட்டை வந்து வச்சு திருவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டைட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திருவிட்டோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இது மாதிரி நல்லா பக்கம் அப்படியே கீழே மேலே எல்லாம் இது பண்ணியாச்சு. இது ஹேங்கர் இந்த ஓட்டைகளெல்லாம் ஹேங்கர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஹேங்கர் போடலாம். எவ்வளவு மழை பெய்தாலும் கவலை இல்லை. இப்போ வந்து இது உங்களுக்கு இடம் வந்து அடைக்குது அப்படின்னா இது கம்மிமா இதை வெளியில் இழுத்து விட்டு தொங்க விடலாம். அதையும் அந்த மாதிரி இது பண்ணி உங்களுக்கு அந்த உயரம் மட்டும்தான் இருக்குமே தவிர இடம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். இது மாதிரி சிம்பிளாக இடம் வேணும்னா விரிச்சு வச்சுக்கலாம். காயப்படும் போது உள்ளே கொடுத்துட்டோன்னா அது டைட் ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? இது ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கனமான துணி போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம ஈர துணி தான் போடணுங்கிறது இல்லை, காஞ்ச துணியும் போட்டு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மரவ தொட்டி மாதிரி. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் லிங்க் தரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.